Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பல நூற்றாண்டுகளாக பாரம்பரிய உறவு இருந்து வருகிறது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 1950 ஈரானுடன் ஒரு முறையான நட்பு ஒப்பந்தம் ஏற்பட்டது. பிறகு 2001 ஏற்பட்ட ஈரான் பிரகடனமும் 2003 இந்திய பிரகடனமும் நவீன காலத்திலும் இரு நாடுகளின் ஒத்துழைப்புக்கு அடித்தளமிட்டன. 2016 பிரதமர் மோடியின் ஈரான் பயணமும் 2018 ஈரான் அதிபர் ஹசன் ருஹானியின் இந்திய பயணமும் பரஸ்பர உறவை வளர்த்தெடுத்தது. கடந்த மே மாதத்தில் 20வது இந்தியா ஈரான் கூட்டு ஆணைய கூட்டத்திற்கு இடைத்தலைவராக தலைமையேற்க அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி வந்திருந்தார். கடந்த ஜனவரி மாதம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அராக்சி போர் சூழல் குறித்து பேசியுள்ளார். ஈரான் போர் தொடங்கியதில் இருந்து இரு நாட்டு வெளியுறவு அமைச்சர்களும் 3 முறை பேசியுள்ளனர். ஈரானின் புதிய உச்ச தலைவராக முஜ்பா கமேனி நியமிக்கப்பட்ட பின் அராக்சியுடன் பேசிய ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் மேம்பாடு குறித்தும் விவாதித்ததாக கூறப்படுகிறது. கடந்த மாதம் இஸ்ரேலுக்கு சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது இந்தியா எப்போதும் இஸ்ரேலின் பக்கமே நிற்கும் என்று உறுதியளித்திருந்தார். இஸ்ரேல் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி இந்தியாவுக்கு திரும்பியவுடன் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியது. தொடர்ந்து அமெரிக்காவும் ஈரான் மீது போர் தொடுத்தது. முதல் நாளே போரிலே ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். உச்ச தலைவரின் மறைவுக்கு இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பில் உள்ள 57 உறுப்பு நாடுகளில் 10க்கும் குறைவான நாடுகள் மட்டுமே இரங்கல் செய்தியும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கண்டனமும் தெரிவித்திருந்தன. இதனையடுத்து வளைகுடா நாடுகள் மீது ஈரான் கடுமையான தாக்குதலை நடத்தி வருகிறது. ஈரானின் உச்ச தலைவர் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிக்காத பிரதமர் மோடி ஈரான் மீது போர் தொடுத்த அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கண்டிக்கவில்லை. போர் தொடங்கிய பிறகு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி விரைவில் போரை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அதே நேரம் ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு உள்ளான ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைவர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யானுடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி ஐக்கிய அரபு அமீரகம் நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு எடுக்கும் முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்தார். மேலும் ஈரானால் தாக்கப்பட்ட சவுதி அரேபியா, குவைத், கத்தார், ஓமன், பஹ்ரைன், ஜோர்டான் உள்ளிட்ட பல அரபு நாடுகளின் தலைவர்களுக்கும் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேசியிருக்கிறார். முன்னதாக அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் போர் நடவடிக்கைகளை கடுமையாக கண்டித்து வெளியிட்ட அறிக்கையில் இந்தியாவை ஈரான் விமர்சிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அமெரிக்காவின் அழுத்தத்தின் காரணமாக சபாகர் துறைமுக திட்டத்தில் தனது முதலீடுகளை இந்தியா குறைத்தபோதும் அதை ஏமாற்றமளிப்பதாக கூறிய ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சயீத் அப்பாஸ் அராக்சி கோபத்தை விட இந்தியா மீதான நம்பிக்கையையே வெளிப்படுத்தியிருந்தார். இந்த துறைமுகத்தின் மூலம் ஈரானின் வர்த்தக வளர்ச்சிக்கு இந்தியாவின் தேவை உள்ளது என்பதை ஈரான் உணர்ந்திருந்தது. 2019ஆம் ஆண்டு அமெரிக்காவின் பொருளாதார தடை காரணமாக ஈரானின் எண்ணெய் இறக்குமதியை இந்தியா குறைத்தபோதும் ஈரான் இந்தியாவுடன் நல்லுறவை பேணவே செய்தது. ஐநா சபை போன்ற சர்வதேச அமைப்புகளில் இந்தியா நிதானமாக இருப்பது ஈரானின் நலன்களுக்கு உதவுவதால் இந்தியாவின் உறவை ஈரான் கெடுத்துக் கொள்ள விரும்புவதில்லை. ஈரானின் உச்ச தலைவர் மறைவுக்கு இந்தியா இரங்கல் தெரிவித்தது அந்நாட்டுடன் நீண்டகாலமாக இருந்து வரும் ராஜதந்திர உறவின் வெளிப்பாடாகும். குறிப்பாக மேற்கத்திய நாடுகளின் தடைகள் நாட்டின் பொருளாதாரத்தை தொடர்ந்து கட்டுப்படுத்தும் நேரத்தில் இந்தியாவுடன் இணக்கமாக இருப்பது பெரிய பொருளாதார வாய்ப்புகளையும் சர்வதேச அளவில் ராஜதந்திர செல்வாக்கையும் வழங்கும் என்று ஈரான் முழுமையாக நம்புகிறது.